அவ அட்ரஸ் கேட்டு வந்தால, தெரியலன்னு சொல்லி அனுப்ப வேண்டியதானே. உன் அட்ரஸ் அவ்வளவு நேரம் பாக்குற. ஏய், மழை பெய்யுது, நிக்க கூட இடம் இல்ல. பாவம், எங்க போனன்னு கரெக்டா சொல்ல வேண்டாமா? நீ வேணா ஒரு காரியம் பண்றியா? அவளை வேணா வீட்ல கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு வா. நான் இங்கேயே வெயிட் பண்றேன். என்ன சும்மா எல்லாத்துக்கும் என்னையே குத்தம் சொல்ற? இல்ல இல்ல, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நீ சொன்ன மாதிரி ஆட்டோலயே போயிடு. இரு, நான் ஏதாவது ஆட்டோ வருதான்னு பாக்குறேன். இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் பாண்டியனை பார்த்து கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. வா போலாம். போலாம் போலாம், சும்மா ஏதாவது சொல்லிட்டு. ரொம்ப கால் வலிக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், பக்கத்துல வந்துட்டோம். ஓவே, சான்ஸே இல்ல, என்னால நடக்கவே முடியல. ஏய், இன்னும் கொஞ்சம் தூரம் போனா பாண்டி கடை வந்துரும். போயிடலாம் வா. அதெல்லாம் முடியாது, எனக்கு கால் வலிக்குது, என்னால நடக்க முடியாது. ஹலோ மாப்ள, 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 டேய் மாப்ள கேக்குதாடா? டேய், டிஸ்டர்ப் பண்ணாதடா, செம்மையா போயிட்டு இருக்கு. அவளை பைக்ல வச்சு தள்ளிக்கிட்டு போயிட்டு இருக்கேன். ஓ, அந்த படத்துல மாதிரி. மாப்ள, எப்படி செம்மையா போய்கிட்டு இருக்கா? இதப்பா, உன்னை சொல்றது மட்டும் கேளு, இதுதான் ரொமான்ஸோட பீக்கு. மாப்பிள, நீ சொன்ன மாதிரியே சும்மா ஐடியாவை தெறிக்க விடுறியா மாப்பிள? தெரிக்க விடுதா? சும்மா தெரிக்க விடுவா வா. அது வந்து இதப்பா, உனக்கு எதிர்த்தாப்புல வழியில ஒரு குல்பேஸ்காரன் வந்துகிட்டு இருப்பான். ஆமாண்டா. இப்ப புரியுதா ஏன் அஸ்லட்சுமி நகர் வழியா போக சொன்னேன்னு? டேய் மாப்பிள, உன்னை என்னவோ நினைச்சேன்டா, ஆனா இந்த விஷயத்துல உன்னை அடிச்சுக்கவே முடியாதுடா. எனக்கு புகழ்ச்சியே பிடிக்காதடா. இந்த இடத்துல ஒரு பஞ்சு சொல்ற கேக்குறியா? மலையில ஐஸ் சாப்பிடாத பொண்ணும் இல்ல, குளிர்ல கோட்டர் போடாத பையனும் இல்ல. எப்படி எப்படி மொக்கடா. டேய், இப்ப நீ சொன்ன பத்தியா, கேவலமா இருக்கு மாப்பிள இந்த பஞ்சு. நீ சொன்ன ரெண்டுத்துக்கும் சம்மந்தம் இருக்கா? ஓ, அப்படியா மாப்ள? சரி மாப்ள, நீ நல்லா பஞ்சு சொல்ற போய் ஐடியா கேளு, நான் வைக்கிறேன். டேய் டேய் டேய், என்னண்ணே நைட்டு தூங்காம எதுக்கு நான் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுக்கிட்டு இருக்க? அண்ணா, என்னண்ணே இவங்க ரெண்டு பேரும் ஆளை காணோம், இன்னுமா வரல? டேய், ஏதோ தப்பா இருக்குடா. நடக்கிற எதுவுமே என் மனசுக்கு சரியா பண்ணல. அந்த இந்து செம்மையா ஏதோ பெருசா பிளான் பண்ணிட்டு இருக்கா. கர்ணாவை இங்கிருந்து கூட்டு போய் அவ என்ன ஜெயிக்க பாக்கிறா. ஜெயிக்க அந்த இந்து கிட்ட இப்ப தோத்தா இந்த கிருபாடு கௌரவம் என்ன ஆகுது? என்ன என்ன ஆனாலும் திவா, நம்ம தோத்துறக்கூடாது, தோத்துறவே கூடாது. பாரு, காலையில இருந்து எங்க போனாங்கன்னே தெரியல அந்த ரெண்டு பேரும். அவனுக்கு போன் பண்றேன், வெயிட்டிங்ல போயிட்டு இருக்கு, போன் எடுக்க மாட்டான். டேய், உனக்கே தெரியும்ல, முன்னெல்லாம் போன் பண்ணலாம் சட்டன் எடுத்து சொல்லுங்கன்னு. இப்பா எல்லாம் மாறி போச்சு. எத்தனை தடவை போன் பண்றேன், கால் வெயிட்டிங்ல போயிட்டு இருக்கு, எடுக்க மாட்டேன்றான், திரும்பவும் கூப்பிட மாட்டேன்றான். எப்படிடா? எப்படி எப்படின்ற? எல்லாத்துக்கும் அந்த இந்து தானே காரணம். அவதான் எல்லாத்துக்கும் காரணம்.
அவ தான் எல்லாத்துக்கும் எப்படா ஒரு நாள்ல ஒரே நாள்ல கர்ணம் பாத்துட்டா எப்படா அது? இதுக்கு தான் அப்பவே சொன்ன கர்ணா வேற மாதிரி டீல் பண்ணிக்கலான்னு. நீங்க தான் அவ்வளவு தூரம் சொல்லியும் கேட்கவே இல்லை. இப்ப பாருங்க, கர்ப்பமா இருக்குன்னு வேற சொல்றாங்க. என்னன்னா இதெல்லாம்? டேய், அந்த இந்துவை நம்ம சாதாரணமா நினைக்கக்கூடாது. அவ ஒண்ணு பண்ணா அதுக்கு பின்னாடி 1000 காரணம் இருக்கும். அவ லேசுப்பட்டவை இல்லடா, லேசுப்பட்டவை இல்ல. அவ மட்டும் கர்ப்பமா இருக்கான்னு வச்சுக்கங்க, அதே காரணமா வச்சு கர்ணாவோட சேர்ந்துருவா. அவ என் முன்னாடி வந்து நின்னு அவ குழந்தை கையில வச்சுக்கிட்டு இதுக்கு பேர் வைக்குமாமா, பேர் வைக்குமாமா சொல்ற மாதிரி இருக்கு. வெறுப்பா இருக்குடா, வெறுப்பா இருக்கு. அதான் டேய் புடிச்ச மாதிரி ஒவ்வொரு இடமா அலைஞ்சிட்டு இருக்க. பாரு, அவன் இங்க இல்ல, மலையில் கூட வெளியில சுத்தி இருக்கான். நீ என்னடான்னா என்ன தூக்க சொல்றியா? எப்படி தூக்கம் வரும்? எப்படி தூக்கம் வரும்? எனக்கு புரியுதுண்ணே. அண்ணே, நாம நாளைக்கு காலையில ஒரு முடிவு கட்டிடலாண்ணே. சொன்னா கேளுண்ணே, ப்ளீஸ்ண்ணே. போனே ப்ளீஸ்ண்ணே. டேய் டேய், இதுக்கெல்லாம் விடிஞ்ச உடனே ஒரு முடிவு கட்டி ஆகணும்டா. முடிவு கட்டி ஆகணும். இன்னும் கொஞ்சமா. ஏன்டா டேய், உன் மனசுல என்ன பெரிய சோஷியல் சர்வீஸ் பண்றதா நினைப்பா? இல்லை ப்ரோ. நான் உனக்கு கேட்டேனப்பா. இல்லை ப்ரோ, மலையில் 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டு இருந்தீங்க. அதான். உனக்கு தெரியுமா நான் கஷ்டப்பட்டுட்டு தான் போயிட்டு இருந்தேன்னு? டேய், நானே அவகிட்ட நல்ல பேர் வாங்கறதுக்காக என் வண்டியை வேணும்னே ரிப்பேர் ஆக்கி உருட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கேன். அதுலேயும் ஜாலியாக சைட் அடிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடான்னா டோ பண்ணுறேன்னு என் ரொமான்ஸ் ப்ரோ, என் ரொமான்ஸ் முடியே கெடுத்துட்டியடா. சாரி ப்ரோ. உனக்கெல்லாம் எங்கடா அதெல்லாம் புரிய போகுது? ப்ரோ அதெல்லாம் இல்லை ப்ரோ, நீங்கள் கஷ்டப்படுறீங்களேன்னு தான் ப்ரோ. ஐயோ போட்டேன்னு வை. இந்த பாரு, என்னோட ஒய்ஃபை இப்போதான் நான் கரெக்ட் பண்ணுறேன். நடுவில் நந்தி 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 மாதிரி புந்திக்கு எடுத்துட்டேன். இப்போ அங்கே போனோன்னா அவள் கண்டிப்பாக கேள்வி கேட்பா. நீ என்ன ஏது சொல்வேன்னு எனக்கு தெரியாது. அங்கே போகிற வண்டி எடுக்கிற போயிட்டே இருக்க. இல்லைன்னு வச்சுக்க, இந்த ஏரியாவில் எங்கே வேணா கர்ணா யாருன்னு கேட்டுப்பார். சரியா? சரி. போ. ஓகே. அப்படியே போயிரு. ஓகே. போ.